எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன், சீஃப் மினிஸ்டர் ஆக்குவேன். தருதல கூட்டமே. நீ வாக்கு என்ன நீயே வாடா குத்திக்கிட்ட? மக்கள்கிட்ட தானடா கேட்ட. ஜோசப் விஜய் இந்த முதல் படத்துல அறிமுகம் ஜோசப் விஜய் போடல. உங்களுக்கு மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நான் ஞாபகப்படுத்தட்டுமா? ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேர் சர்ச்சை வந்துட்டு இருந்துச்சு. உங்களோட பேரே சைமன் அப்படிங்க வந்துச்சு. இது அர்த்தமற்ற விமர்சனங்கள். ஒவ்வொரு வீடியோலயும் எந்த கமெண்ட் வருதோ இல்லையோ சொல்லி வச்ச மாதிரி ஒரு 4 கமெண்ட் மட்டும் வந்துடும். யோ அந்த டீஷர்ட்டை மாத்தி தொலையா, கன்றாவியா இருக்குது, நீ முதல்ல அது தோச்சு போறியா இல்லையா, நாத்தம் இங்க வரைக்கும் அடிக்குது அப்படின்னு சொல்றதும் சரி, பின்னாடி பாரு பேக்ரவுண்ட் நல்லாவா இருக்கு, அதையும் தயவு செஞ்சு மாத்தி தொலை அப்படிங்கிற கமெண்ட்டும் சரி ரெகுலரா வந்துகிட்டே இருந்துச்சா. அதனாலேயே உங்களுக்காகவே டிஷர்ட்டையும் சரி பேக்ரவுண்டையும் சரி மாத்திட்டு உட்கார்ந்துருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க. ஓகே. ஆக்சுவலா திமுக பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழமையான கட்சி அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. தனக்கு தானே குழி தோண்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல தலைவர் துணைத் தலைவர் அவங்க எல்லாம் களத்துல இறங்கணும்னு அவசியம் கிடையாது. ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு கும்பலை கிளப்பி விட்டுருக்கோம். அவங்க ஊர் ஊரா போய் பேசியே பெரிய குழியா தோண்டிடுவாங்க. நாங்க டைரக்டா போய் அதுல குதிச்சிருவோம் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. குழியில விழுந்து வச்சுக்க ஸ்லாப் போட்டு மூடிடுவானுங்க. ஆனா நான் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் எங்க கிட்ட கும்பல்லாம் கிடையாதுப்பா. அதான் நானே டைரக்டா களத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களே இறங்கியிருக்காப்ல. அதுலயும் இப்ப இடைத்தேர்தல்லாம் வரப்போது அதுல அவர் நிக்க போறாருன்றது வரை அவரே உறுதிப்படுத்தியாரா இல்லையா. அதனால இப்ப இருந்தே மக்கள் கிட்ட பேசி பேசி ஓட்டு வாங்கணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. ஆனா ஓட்டு போடாம இருக்கிறதுக்கு எதெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசி வச்சிருக்காப்ல. அண்ணன் இருக்கப்ப என்னடா உங்களுக்கு பயம் போட போட பாத்துக்கல போட வாங்க. அப்படி சீமான் அவர்கள் மக்களை பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி அப்படி என்னென்ன வாழ்த்துக்கள்லாம் சொல்லி வச்சிருக்காருன்றத வரிசையா பாத்துருவோம். பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரம் போடாம வரிசையா வாங்க. தமிழ் என்று உச்சரிக்காதவன் தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நடு ரோட்ல போட்டு நிறுத்திக்கடா வைத்தியக்கார. நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. பாத்தீங்களா இல்லையா, இவருக்கு ஓட்டு போடாத மக்கள் அம்புட்டு பேரும் பைத்தியக்காரங்களா, தருதல கூட்டமா. மக்களை தப்பா பேசுறது. எனக்கு தெரிஞ்சு இப்ப நடந்து முடிஞ்ச தேர்தல் தான் சீமானவர்களுக்கு ஓட்டு போடாம விட்டுட்டோம். அடுத்த தேர்தல் ஒண்ணு வந்து அதுல சீமானவர்கள் நின்றாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், அவருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இல்ல ஒரு 4 பேர் நினைச்சிருந்தா கூட அந்த 4 பேரை பார்த்து பைத்தியக்காரா தருதல அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டுனா அவன் உங்களுக்கு ஓட்டு போடுவான். முதல்ல நம்ம இங்க தோத்துட்டோம் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே நிறைய பேருக்கு இங்க கஷ்டமா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுலயும் திமுக அதிமுக வச்சு டிவிகே கிட்ட தோத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா திமுக 59 சீட்டு கிட்ட ஜெயிச்சாங்க, அதிமுக 47 சீட்டு கிட்ட ஜெயிச்சாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி வாங்கின 8% 4% மாத்திருக்காங்க. டெபாசிட் கூட வாங்கல. மக்கள் உங்களை தோற்கடிக்கல, நிராகரிச்சிருக்காங்க. மக்கள் ஏன் நம்மள நிராகரிச்சாங்க, ஏன் நம்மளுக்கு ஓட்டே விழல, இந்த 4% மறுபடியும் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி திங்க் பண்ணாம நமக்கு ஓட்டு போடாத மக்களை போய் திட்டிக்கிட்டு இருந்தா 4% 2% மாறாதா? ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை. சரி ரைட், எல்லாத்தையும் கூட விட்டுருங்க, நம்ம அவர் ரூட்லயே போலாம். தமிழன் சொல்லிட்டு உச்சரிக்காத போய் நாட்டை கொடுத்துட்டீங்களே, தலைவனுக்கும் நடிகனுக்கும் வித்தியாசம் தெரியாத தருதலைகளா இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து நாக்க கொடுக்குற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கிறாருல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க. விஜய் வரப்போறாரமே அரசியலுக்குன்னு சொன்ன உடனே என் தம்பி வந்தா என் கட்சியில சேர்ந்து துணை முதல்வராக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்பா அவர் நடிகர் கிடையாதா? நடிகருக்கு ஓட்டு போட்டு அவர் துணை முதல்வராக்குனார் அப்படின்னா நம்ம தருதலைகள் கிடையாதா, பைத்தியக்காரன் கிடையாதா? நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. என் தம்பி வந்தா